ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. அண்ணா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. ஆமாம் அண்ணா நல்லா நடிச்சு சூப்பராக நடிச்சிருக்காங்கண்ணா. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன பசங்களை ரேப் பண்ணாங்க, அதை பற்றி தான் கண்ணா. ஆமாண்ணா அண்ணா நல்லா தானே காட்டிருக்காங்க எல்லாமே. இல்லைண்ணா படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாண்ணா, நல்லா இருக்கு. வேறு எதுக்கு அண்ணா சொல்கிறேன். படம் சூப்பர் ப்ரோ, வேற லெவலில் ப்ரோ படம். பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாண்ணா. பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். படம் அருமையாக இருக்குமா, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் எல்லாருக்குமே சோடப்பால் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கேரக்டர் எல்லாருமே. இதுதான் போதை ஒழிப்பு பற்றி தான் பேசியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், இனிமேட்டு தான் கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கணும். இப்படி தானே கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரீம் பார்த்தேன், எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நல்ல சமுதாயத்துக்கு தேவையான, இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்து. குடும்பத்தோடு இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். ரக்ஷிதா ஆக்டிங் வழக்கமான போலீஸ் தான், ஆனால் நல்லா இருந்தது. அவங்களோட ரோல் நல்லா கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் புதுசாக இல்லை, ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. புரியல? கண்டிப்பாக ஓகே சார். எல்லா விதமான க்ரைமும் இங்கே நடந்துட்டு தானே இருக்குது. ஒன்றும் இது இல்லை, எல்லா விதமான க்ரைமும் இங்கே நடக்குது. அதில் இது ஒரு விதமான ஒரு க்ரைம். எல்லாருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இந்த ஆடை சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆடையால் அந்த ஆடையை பார்த்து மற்றவங்களாம் எப்படி தவறாக வந்து போகிறாங்கன்றது தான் இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இப்போ வந்து எந்த இடத்துல கரெக்டாக போடணும், எந்த இடத்துல சரியாக யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட ஆடைகளை வந்து மிக சிறப்பாக போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மூலிமா மற்றோட பார்வைகள்லாம் எப்படி திசை திருப்புது, அதை வந்து யார் வேணாலும் அந்த அதில் பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களோட பார்வைகள் வந்து ஒரு நம்ம போடுற ட்ரெஸ்ஸால் ஒரு தவறான பார்வைகள் வந்து மாறலாம், நம்ம கண்ணோட்டம் மாறலாம் அப்படின்றது. அது பெரியவங்க சின்னவங்களாம் இல்லை, பெரியவங்களுக்கும் வந்து அந்த துணி மூலிமா, அந்த போகிற ட்ரெஸ் மூலிமா பார்வைகள், தவறான பார்வைகள் என்னப்படலான்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் அடித்த மாதிரி இருந்தது, சரியாயிடுச்சு. அந்த படம் அது சரியாயிடுச்சு. சாங் சுமார் தான், ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். நல்லா நடிச்சிருக்காங்க, டேரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு பார்க்க வேண்டிய படம். காவல்துறையே நல்லா, அது சமூக ஊடகங்களில் வரக்கூடியது. அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே ரொம்ப விரும்பலை. படம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காவல்துறை நல்லா செயல்படுதுங்கிறத காமிச்சிருக்காங்க. இல்லை போர்லாம் அடிக்காது, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குங்க. அவங்க சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த பாதத்தை ஏற்ற மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பார்க்குறீங்க புரியல? இது போதுங்க, இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எடுத்தது போதுங்க. சூப்பராகவே எடுத்திருக்காங்க. பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் நல்லா போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும்னுட்டு ஃபேமிலியோட பார்க்கலாங்க. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது நல்ல ஒரு மெசேஜாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அந்த போர் அடிக்கிற அளவுக்கு இந்த படம் இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. பாட்டு சாங் எல்லாமே சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ரீம் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெண்களோட ஒரு வேலை செய்கிற பொண்ணு அவங்க எப்படி இருக்கணுன்றது ஒன்றும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து தே ஆர் சேஃப்டி. பட் இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தே ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ். ஒரு ட்ரெஸ்ஸுனால என்னென்ன தப்பு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டோரிலெல்லாம் த்ரில்லிங்காக போச்சு. அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம டிடெக்ட் பண்ண முடியல
இப்படி தான் இருக்கோம் இப்படி தான் இருக்கோன்ற மாதிரி இல்லை. இட் வாஸ் வெரி நைஸ். பெண்கள் பத்தி பேசுங்க, அது ஓகேவா? இது இன்னும் எத்தனை நல்லா இருந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் எத்தனை இல்லை, இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கண்டென்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு படமாக எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. படங்க லாக் ஆகிற மாதிரி இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக்லாம் எப்படி? மியூசிக்கில் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து படம் பண்ற எங்களுக்கே வந்து சார் சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. சில விஷயங்கள் எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நமக்கே சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கே அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக்கோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது சத்தியமா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் பெரிய ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன படங்களை நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் மேலும் மேலும் நம்மளால நிறைய படங்கள்ல நடிக்க முடியும், நிறைய படங்கள் தயாரிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் நம்ம டீமுக்கு எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இங்கே இருக்கீங்களா? நான் சார் இங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ சத்தியமா ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரிவ்யூ போட்டிருந்தீங்கல்ல சார், நீங்கள் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியர் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அந்த விஷயம் தான். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் செம்மையா வேலை வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ எல்லாத்துக்குமே சூப்பர் சார், ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. சாரி. ஸோ அண்ட் இவர் தான் நம்ம ப்ரொடியூசர் சார். படத்துல நீங்க பார்க்கும்போது இவரும் இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. சத்தியமா சார் நானே ஷாக் ஆயிட்டேன் நிறைய இடத்துல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.